96ல் ரிலீஸ் ஆன லவ் டுடேங்கிற படம் தான் ஃபேமிலி ஆடியன்ஸை விஜயை ரசிக்க வச்சுது. இவர் நம்ம வீட்டு பையன் மாதிரி பார்த்தீங்களா, நம்ம வீட்டு பொண்ணு காதலிச்சா கூட அவர் அட்வைஸ் பண்ணி திருத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போறாருன்னு அந்த மாதிரி ஒரு கேரக்டராக விஜயை பார்க்க ஆரம்பிச்சாங்க. பூவே உனக்காக ஹிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா 97ல் வந்து அவருக்கு மறுபடியும் ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் எப்படின்னா அப்பாக்காக அந்த காதலையே தியாகம் பண்ணி, நான் அன்னைக்கு ஒன்று பின்னாடி சுற்றிட்டே இருந்தேன், ஆனால் நீ என்னை லவ் பண்ணல, ஆனால் எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் நீ என்னை விரும்புகிறேன்னு சொல்கிறேன், அதை ஏற்றுக்கிற நிலைமையில் நான் இல்லை, இப்படி. ஸோ இந்த மாதிரி ஒரு கதை, அந்த கதையில் சூப்பர் டூப்பர் ஹிட். அதுவும் லவ் டுடேக்கு அப்புறம் சார் குடும்பத்துக்காக காதலை விட்டு கொடுத்தார். அப்புறம் அப்பா, அதாவது காதலிச்ச பொண்ணையே குடும்பம் சொல்லிச்சுங்கிறதுனால நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இதில் பூவே உனக்காகல அப்பாவுக்காக வந்து காதலிச்ச பொண்ணையே விட்டு கொடுத்துட்டாரு. வேணாம், எங்கள் அப்பாவோட அப்படி என்ன இருக்குது காதல், நான் தான் தேவையில்லாமல் சுற்றிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து விட்டு கொடுத்தாரு. காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம். ரெண்டும் இல்லை சார், நீங்கள் குடும்பத்துக்காக விடலை, அப்பாவுக்காக விடலை, அம்மாவுக்காக விடலை, எல்லாரும் சேர்ந்து போகிறீங்க, அந்த குடும்பத்தோடு சேர்ந்து பேசுகிறீங்க, காதலை அப்படியே சக்ஸஸ் ஆக்குறீங்கன்னாங்க. ஸோ அவருக்கு காதல் சக்ஸஸ் ஆன படம்னா காதலுக்கு மரியாதை தான். ஸோ காதலுக்கு மரியாதைக்கு அப்புறம் வந்து விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. ஓகே, 3 படம் ஒரு டாப் ஹிட் கொடுத்தாச்சு. 97ல் பிரசாந்த் அவருடைய படங்கள் என்ன வந்துச்சு? எங்க தலைவர் இப்படிலாம் வந்துட்டு காதல்ல பூந்து விளையாடிட்டு இருக்கும்போது அவருடைய படம் என்ன வந்துச்சு?